மந்த்லி ஒரு 40-50,000 வரும். 40-50,000 மந்த்லி வரும்போது அப்போ ஏன் நீங்க இங்க உட்காந்து பீச்ல எப்படி இருக்கீங்கன்ற அது மேடம் அண்டர்ல போகுது இல்ல, நம்ம கையில ஒண்ணும் கிடையாது. புரியுதா? ஏன் இல்ல நம்ம கையில ஒண்ணும்? நான் அத வந்து ஸ்டார்ட்ல மேடம் கையிலே கொடுத்து, மேடம் தான் உங்க மனைவிய சொல்றீங்களா? ஆமா, அவங்க கையிலே கொடுத்துட்டு லாஸ்ட்ல இப்ப வந்து நம்ம அவங்க கிட்ட இதுவராச்சும் அவங்க எனக்கு எந்த கணக்கே தெரியாது. சரி அவங்க கிட்ட கேட்டாலும் அவங்க சொல்றது கிடையாது. எங்க மம்மியோட அழியது போய் சேர்ந்துட்டாங்க. எங்க அம்மா எல்லாம் இறக்கும்போது நான் ஃபிளைட்ல வந்தோம். அவங்க கிட்ட ஏதாவது கேட்டேன்னா இருக்கு என்ன பண்ண போறீங்க அப்படிம்பாங்க. ஏதோ கத்துவோம், கொஞ்ச நேரம் கத்துவோம், எந்த படுத்துறோம், சாப்பிட்டா உண்டு, இல்லைன்னா இல்லை. சாப்பாடு எனக்கு இன்னைக்கு இங்க சாப்பிடுறேன், அன்னைக்கு சாப்பாடு எனக்குள்ள எப்படி இருக்கு அப்படி இருந்தாதான் சாப்பிடுவேன். எப்படி இருக்கணும் அப்படி எனக்குள்ள டேஸ்ட். என்னென்ன சாப்பிடுவீங்க விரும்பி? நான் எல்லாம் பீஃப் சாப்பிடுவேன், அப்புறம் ஃபிஷ்ஷு, பீஃபு, ஃபிஷ்ஷு, பிக்கு, ஆல்ரவுண்டர். இதெல்லாம் இருந்தாதான் சாப்பிடுவீங்களா? இதெல்லாம் அப்படின்னு இல்லை, எல்லாம் வெஜிடபிள். காலையில கஞ்சி குடிப்பேன், ஏன்னா நான் ஊர்ல பிறந்து வளர்ந்தோம், விவசாயியோட பையன். பழைய கஞ்சி, தயிர், அந்த சிறு உள்ளி, இதெல்லாம் சாப்பிடுவீங்க. இது எதனால பாம்பே போனீங்க நீங்க? நான் சின்ன வயசுல அப்படியே எனக்கு படிப்புல நாலேஜ் இல்ல. 10 வயசுல 15 வயசுல கிளம்புனேன் பாம்பேக்கா. 12 வயசுல 12 வயசுல கிளம்பி இருக்கீங்க? கிளம்புனேன். ரொம்ப கஷ்டம். ஹிந்தி படிச்சேன், ஹிந்தி ஒரு வருஷம் படிச்சுட்டேன். எல்லாம் ஹிந்திக்காரங்க கூட இருந்தேன், ஹிந்தி மராட்டி எல்லாமே படிச்சேன், நல்லா ஜாலியா இருந்தேன். அப்புறம் பையங்க ஒரு கேரளாக்காரன் நமக்கு கிடைச்சான், ஃப்ரெண்டு. அவன் ஒரு இடத்துல வேலைக்கு வச்சான். 35 வருஷம் வேலை பார்த்தேன், சேலரி சரியில்லை, விட்டுட்டேன். அதுக்கு பிறகுதான் வெளியே வந்தேன், தாராவியில வேலை பார்த்தேன். பாம்பேல இருந்து திருப்பி வந்தேன். ஜிம்மெல்லாம் ஜிம் பாடி சொட்டியான வீட்டு முட்டிக்கிட்டெல்லாம் வச்சு ஜம்முன்னு பிக்சர்ல அடிக்கணுங்கிற ஒரு பெரிய ஆர்வம் இருந்தது. நாங்க இருந்து வந்தேன், கோல்டன் பீச்சுக்கு வந்தேன். முட்டியெல்லாம் வளர்த்து. யாருக்கு? நீங்களா? ஆமா, வளர்த்து. அப்போ எனக்கு ஒரு 20-27 வயசு இருக்கும். வந்தேன், அவர் ஊருக்கு போயிட்டாரு, அவரை பார்க்க முடியல. கோல்டன் பீச்ல தான் ஒரு வாரம் தங்கி இருந்தா வருவான்னு பார்த்தேன். யார? அந்த எனக்கு தெரிஞ்ச ஆள். அவர் வந்து திருநெல்வேலிக்காரர். அவரை பார்க்கணும் ரொம்ப பண்ணேன், கிடைக்கல, ரொம்ப கஷ்டப்பட்டேன். பார் ஒண்ணு இருந்தது, பர்மனன்ட் ரூம், அதுல வேலை பார்த்தேன். அப்ப நான் ஹிந்திலாம் பேசணும்னா ஆள் நல்ல ஸ்டடியா இருந்தேன். அதில் கொஞ்சம் ஹிந்தி நல்ல ஜோக்கெல்லாம் அடிப்பேன் ஹிந்தியில. இந்த சோலை பிக்சர்ல அரே सब अरे कितने आदमी रे, अरे क्या समझ कर आया था, सरदार साहब दे देगा, अरे अरे वे कालिया, अरे हम पर कितना इनाम रखा है? हाँ सरदार, अरे 50,000, अरे 50,000 दूर दूर में बच्चे रहता तो अरे गप्पर का नाम लेता है। ये मतलब 3 आदमी, फिर भी वापस आया, वो लोग 2 आदमी। हाँ